பேரன்புமிக்க பெரியோர்களே, அன்பிற்கினிய நண்பர்களே, சமீப காலத்தில் இது போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொண்டர்கள் அணிவகுத்து நிற்க தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாணிக்கம் தாகூர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் என்கிற செய்தி மிகவும் மகத்தான செய்தி. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களே, நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினரும் பாரம்பரியமிக்க காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய சொந்தக்காரரும் அண்ணன் வசந்த் அவர்களுடைய இளவலுமான அருமை தம்பி விஜய் வசந்த் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாவட்ட தலைவர்களே, வட்டார நகர மற்றும் நண்பர்களே, அன்பிற்குரிய நண்பர்களே, உங்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிகிறது. அந்த எதிர்பார்ப்பை என்னால் உணர முடிகிறது. அந்த எதிர்பார்ப்பு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் இதுவரையில் இல்லாத ஒரு மாற்று அரசியலை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இதுவரை யாரும் பார்க்காத ஒரு மாற்று அரசியலை தேர்வு செய்திருக்கிறார். அந்த மாற்று அரசியல் என்பது தமிழகத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு 2029 40 நாடாளுமன்றமும் நமக்கே என்கிற ஒரு நிலையை மாண்புமிகு அன்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த மேடையே வித்தியாசமாக இருக்கிறது. 2010 நான் நாடாளுமன்ற உறுப்பினர், அன்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர். தியாக தலைவனுடைய மகள், காங்கிரஸ் கட்சியினுடைய புரட்சி வீராங்கனை பிரியங்கா காந்தி அவர்கள், நம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பொழுது மேடையை மாற்றினார், முழுக்க மாற்றினார். நாங்கள் எல்லாம் வியந்து போனோம். என்ன இது ஆச்சரியம்! மேடையில் ஒரு தலைவர்கள் இல்லை, எல்லா தலைவர்களும் கீழே அமர வைக்கப்பட்டார்கள். அப்பொழுது செய்தி சொல்லப்பட்டது, காங்கிரஸ் பேரியக்கத்தில் நாம் அனைவரும் சமம், நமக்கு முன்னால் நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற ஈடுபாடு இல்லை என்பதை நம் சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது முதல் கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த வரலாற்று இப்பொழுது நமக்கு தெரிகிறது. இது ஒரு வித்தியாசமான மேடை. இதே மேடை நாளையும் தொடரப்போகிறது, நாளை மறுநாளும் தொடரப்போகிறது. காரணம் என்ன தெரியுமா? திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் தலைமையில் நாம் அனைவரும் சமம், நமக்குள் வேறுபாடு இல்லை, பிரிவினைகள் இல்லை, சாதிகள் இல்லை, சமயம் இல்லை, வேறுபாடு இல்லை என்பதை உணர்த்துகிறார். நான் இதுவரையில் பார்க்காத கூட்டம், இதுவரையில் நான் பார்க்காத கூட்டம். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள். இன்று நானும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களும், நம் தியாக தலைவர், நம் குலசாமி, நம்ம வாழ வைத்த வள்ளல் பெருந்தலைவர், உலகத்திலே உயர்ந்த மனிதர் என்று அழைக்கப்படுகிற பெருந்தலைவர் காமராஜரின் இல்லத்திற்கு நாங்கள் சென்றோம். அங்கே மாண்புமிகு தலைவர் அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த புத்தகத்தில் நான் படித்தேன். அந்த புத்தகத்தில் எழுதுகிறார்கள்,
1950களில் பெருந்தலைவர் காமராஜர் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஆனார். 1950களில் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தினுடைய தலைவரானார். இன்று சாதாரண வாதியாரின் மகன் மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறேன் என்று எழுதினார். எழுதிவிட்டு அதை என்னிடம் கொடுத்தார். அண்ணா இதை படிங்க, சரியா இருக்கா என்று கேட்டார். நான் சொல்லுவேன், 100க்கு 100 மிகச் சரியானது. ஒரு வாதியார், ஒரு ஆசிரியரின் மகன் மிகச் சரியான நேரத்தில் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறீர்கள். மிகச் சரியான நேரம் இது. வேறு எந்த நேரத்திலும் நீங்கள் தலைவராக வந்திருந்தாலும் சரி இருக்காது. இப்பொழுதுதான் தமிழக காங்கிரஸ் கட்சியில் நாற்றங்கால்களை பதிவு செய்கிற நேரம். பதிவு செய்கிற நாற்றங்கால்களை எடுத்து பதியன் போடுகிற நேரம். தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? 2 அமைச்சர்கள் ஓடி வருகிறார்கள், சொல்லுகிறார்கள், ஐயா உங்க முகத்தை பார்த்தா போதும், எங்களுக்கு வேற ஒண்ணும் வேணாம் ஐயா. 60 வருஷம் 59 வருஷம் கழிச்சு நீங்க அமைச்சரா, நீங்க பாரு, அதை பார்த்துட்டு நான் போறையா, எனக்கு வேற ஒண்ணும் வேணாயா. இந்த ஆச்சரியம் வேற எங்கே நடந்திருக்கிறது? 60 வருஷத்தில் ஒரு மாற்று அரசியலை மாணிக்கம் தாகூர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர். நண்பர்களே, உலக வரலாற்றில் முதல் முறையாக லஞ்சத்தை எதிர்த்து குரல் கொடுத்து ஸ்லோகன் எழுதிய மாநில தலைவர் நம் அன்பிற்கினிய தலைவர் மாணிக்கம் தாகூர் தான். லஞ்சத்தை எதிர்க்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு கெத்து வேணுங்க. லஞ்சத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்றதுக்கு ஒரு கெத்து வேணும். அந்த கெத்து யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா? மாணிக்கம் தாகூரிடம் அந்த கெத்து இருக்கிறது, நமக்கு இருக்குது. இப்ப நாம சொல்றோம் லஞ்சமே கிடையாது, ஊழலே கிடையாது, நாங்க லஞ்சமே வாங்க மாட்டோம், ஊழலே கிடையாது. ஆனால் ஒரு சில பேருக்கு எரிகிறது, ஒரு சில பேருக்கு வயிறு எரிகிறது. அவர்கள் வியாக்கியானம் பாடுகிறார்கள், அவர்கள் நம்மை தூற்றுகிறார்கள். ஒரு காலத்தில் இவர்கள் நம்மை தூற்றியவர்கள் தான். ஒரு காலத்தில் எப்படி தூற்றினார்கள் தெரியுமா நண்பர்களே? அழகேசன் என்கிற ஒரு அமைச்சர் காஞ்சிபுரத்திலே இருந்தார், மத்திய அமைச்சர் அழகேசன், ஓவி அழகேசன் காஞ்சிபுரத்திலே இருந்தார், மத்திய அமைச்சர், ரயில்வே அமைச்சர். ரயில்வே அமைச்சர் இருக்கிறார். அரியலூரிலே ஒரு விபத்து ஏற்படுகிறது. இங்க இருக்கிற சீனியர்களுக்கெல்லாம் தெரியும். ரயில்வே விபத்து ஏற்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அன்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர்கள் வியாக்கியானத்திற்கு பஞ்சமே இல்லாதவர்கள், வசை பாடுவதில் அவர்களை தேர்ந்தவர்கள் யாருமே கிடையாது. திமுக காரர்கள் அப்பொழுது சொன்னார்கள், அரியலூர் அழகேசா, திமுகவில் சொன்ன குரல், அரியலூர் அழகேசா நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா என்று நம்மை பார்த்து வியாக்கியானம் செய்தவர்கள் தான் இவர்கள். பொன்னம்மா சோழவந்தான் தொகுதியினுடைய 7 முறை சட்டமன்ற உறுப்பினர், வரலாற்றில் நேர்மைக்கு சொந்தக்காரர். பொன்னம்மா, சோழவந்தான் பொன்னம்மா, சோளம் விலை என்னம்மா என்று கேட்டவர்கள் தான் திமுக காரர்கள். கொஞ்சமா நஞ்சமா நம்மை வசைபாடுவதற்கு அவர்கள் ஓய்ந்தார்களா? இல்லவே இல்லை. பக்தவச்சலம் அண்ணாச்சி சொன்னார்கள் திமுக காரர்கள், பக்தவச்சலம் அண்ணாச்சி பருப்பு விலை என்னாச்சி என்று கேட்டவர்கள் தான் அவர்கள். அரியலூர் அழகேசா ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா? சோழவந்தான் பொன்னம்மா சோள விலை என்னம்மா, பக்தவச்சலம் அண்ணாச்சி பருப்பு விலை என்னாச்சி? ஒன்றொன்றாக சொன்னார்கள், கொஞ்ச நெஞ்சமா சொன்னார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு சுவிஸ் வங்கியில் பணம் இருக்கிறது என்று சொன்னார்கள். சொன்னார்களா? ஏழை பங்காளன் தன் தாய்
தன் வீட்டிற்கு வர நினைக்கிறார். தன்னுடைய பிஏ சொல்லுகிறார், ஐயா அம்மா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வராங்க. முதலமைச்சர் சொல்லுகிறார், எதுக்கு வரான்னு? யார் கேட்பது? முதலமைச்சர் சொல்லுகிறார், எதுக்கு வரான்னு? இங்கேயே இருக்கிறவங்களுக்கே சோறு போட என்னால முடியல, அம்மா எதுக்கு இங்க வரான்னு? அவளை வரவானான்னு சொல்லு, ஊருக்கு போக சொல்லு என்று சொன்ன உத்தம தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் இல்லையா? பெருந்தலைவர் காமராஜரிடம் வந்து சொல்லுகிறார்கள், ஐயா அம்மா ஃபேன் இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஒரே ஒரு ஃபேன் போட்டு கொடுங்க. அந்த அதிகாரி ஃபேனை போட்டு விடுகிறார். பெருந்தலைவர் வீட்டுக்கு வருகிறார். வந்து பார்க்கிறார், அம்மாவிடம் ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கிறது. அம்மா இது என்ன ஃபேன் ஓடுது? ஆமையா காத்து இல்லையா, வீட்டில் அம்மா உட்கார்ந்து இருக்கிற, அதனால அந்த அதிகாரி போட்டு விட்டு போனார். அந்த அதிகாரியை கூப்பிட்டு இம்மீடியட்டா அந்த அதிகாரியை கூப்பிட்டு டிரான்ஸ்பர் பண்ணி அந்த ஃபேனையும் கைட்டு கொடுத்து அனுப்பினவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை இந்த நாடு மறந்துவிடக் கூடாது. உலகத்திலே ஒரு உத்தம தலைவன் இருந்தார் என்று சொன்னால், நண்பர்களே தோழர்களே, நம் உத்தம தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். நண்பர்களே, இன்று நாம் எல்லாம் படிக்கிறோம். நானும் படிக்கிறேன், நீங்களும் படித்தீர்கள். நான் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு மிடே மீல்ஸ் கொடுப்பார்கள். மிடே மீல்ஸ் எப்படி தெரியுமா? 300 கிராம் அளவிற்கு ஒரு சோறு இருக்கும். அதை மூட்டையில் கட்டி ஒரு பாக்கெட் பண்ணி கொடுப்பார்கள். அந்த 300 கிராம் கொடுக்கப்பட்ட உணவு தான் விஸ்வநாதனை படிக்க வைத்தது. அந்த 300 கிராம் உணவு தான் விஸ்வநாதனை எதிர்காலத்தில் இன்று அமைச்சராக உயர்ந்திருக்கிறது. ராஜேஷ்குமாரை உயர்த்தி இருக்கிறது. மாணிக்கம் தாகூரை உயர்த்தி இருக்கிறது. மிடே மீல்ஸ் ஸ்கீமை கொண்டு வந்தது யார்? பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு பின்னால் பெண்களிடம் உரையாற்றுகிறார். எப்படி உரையாற்றுகிறார் தெரியுமா? வீட்டுக்கு ஒரு பெண், வீட்டுக்கு ஒரு பெண், ஒருபடி அரிசியை கொண்டு வாருங்கள். உலகத்தில் எந்த தலைவனாவது இப்படி செய்ததுண்டா? வரலாற்றில் எந்த தலைவனாவது பார்த்திருப்பீர்களா? உலக வரலாற்றில் இந்த சரித்திரத்தை எழுதிய எந்த தலைவனாவது பிறந்ததுண்டா? பெருந்தலைவர் காமராஜர் சொல்லுகிறார், ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒருபடி அரிசியை கொண்டு வாருங்கள். அந்த அரிசியை வைத்து ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு போடுகிறேன் என்று சொன்ன எங்கள் உத்தம தலைவருக்கு இன்று பிறந்த நாள். உத்தம தலைவருக்கு இன்று பிறந்த நாள். ஒருபடி அரிசி மட்டுமல்ல, ஒரு பிடி அரிசி மட்டுமல்ல. அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், ஐயா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராதீர்கள், மதிய உணவு திட்டம் செலவாகும், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தால் நமது கஜானா காலியாகிவிடும் என்று சொன்ன பொழுது பெருந்தலைவர் சொன்னார் ஒரே வார்த்தை தான், வேணும்னா நீங்க வேலையை விட்டு போங்கன்னு. எப்படி சொன்னார்? வேணும்னா நீங்க வேலையை விட்டு போங்கன்னு. ஆனா ஏழை பிள்ளைங்களுக்கு மதிய உணவு கொடுக்கிற திட்டத்தை இந்த காமராஜர் நிறுத்த மாட்டான் அப்படின்னு சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் போன்று உலகத்தில் ஒரு தெய்வமே கிடையாது. நண்பர்களே தோழர்களே, உலகமே வியக்குகிறது. பெருந்தலைவர் காமராஜ் உலகத்தின் ஐகான், உலகத்தின் ஐகான். பெருந்தலைவர் என்று உயரமான தலைவர் உலக வரலாற்றில். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், எந்த தலைவனாவது எந்த தலைவனுக்காவது கெத்து இருக்குமா? உலக வரலாற்றில் கால் மீது கால் போட்டு உட்காருகிற துணிச்சல் இந்தியாவிலே நம் தலைவர் பெருந்தலைவருக்கு மட்டும்தான் இருந்தது. என்ன காரணம் தெரியுமா? எதற்கு கால் மீது கால் போட்டு உட்காருகிறார் பெருந்தலைவர்? நெஞ்சில் பயம் இல்லை, லஞ்சம் இல்லை, எதற்கும் இடமில்லை. மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர் நம் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். இன்று பெருந்தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள், 124வது பிறந்த நாள். மாண்புமிகு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரினுடைய தலைமையில் தமிழகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. நண்பர்களே, உங்களுக்கு நான் ஒன்றை முக்கியமாக சொல்லிக்கொள்ள இந்த மேடையை நான் சித்தமாக நினைக்கிறேன்.
2029 நாடாளுமன்ற தேர்தல், அது ஒரு பக்கம் வைத்து விடுங்கள். இன்னும் ஓராண்டு காலத்திற்குள் உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் தலைவர் மாணிக்கம் தாகூர் தலைமையில் ஏறத்தாழ நம் நம்பிக்கை பெறுகிற அளவில் உங்கள் அனைவருக்கும் வாய்ப்புகள் தாராளமாக கொட்டி கிடக்கிறது. நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள். அரசியலுக்கு எதுக்கு வருகிறோம்? அதிகாரத்திற்கு வருகிறோம். அதிகாரத்திற்கு வருகிற பொழுது ஒரு தலைவனை பின்பற்றுகிறோம். அந்த தலைவன் எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம், மக்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அற்புதமான தலைவர் தான் என் அன்பிற்கினிய மாணிக்கம் தாகூர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 30,000 பள்ளிகளை உருவாக்கினார். 1000 பேர் இருந்தால் ஒரு ஆரம்ப பள்ளி, 3000 பேர் இருந்தால் ஒரு நடுநிலை பள்ளி, 5000 பேர் இருந்தால் ஒரு உயர்நிலை பள்ளி. உலகத்தில் எந்த தலைவனால் இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர முடியும்? இன்று எல்லாரும் உயர்ந்திருக்கிறார்கள். எப்படி? பெருந்தலைவர் காமராஜர் போட்ட பிச்சை தான். பெருந்தலைவர் காமராஜர் அந்த பிச்சை எங்களுக்கெல்லாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழக அரசியலில் நாம் உயர்ந்திருக்க முடியுமா? தமிழக வரலாற்றில் நாம் எல்லாம் நிமிர்ந்திருக்க முடியுமா? நான் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் என் கண்முன்னே தெரிகிறது. பெருந்தலைவர் காமராஜரின் கனவை அவர் நிறைவேற்றுகிறார் என்பது ஆணித்தரமான உண்மை. அவர் சொல்லுகிறார், லஞ்சம் இல்லாத அரசு, ஊழல் இல்லாத அரசு, நாங்கள் 2 பேரும் அதில் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய நெருப்பில் நடக்கிற பிரச்சனை தெரியுமா? அதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும் தெரியுமா? அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் தெரியுமா? ஆனால் அந்த தைரியத்தையும் அந்த கௌரவத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுத்த தலைவர் தான் அன்பிற்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்கள் இன்று தலைமையிலே நின்று கொண்டிருக்கிறார். நண்பர்களே, தோழர்களே, தமிழகத்திலே ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த புரட்சி என்னுடைய அன்பிற்கினிய தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர் தலைமையிலே அந்த புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த புரட்சி நாடு முழுக்க செல்ல வேண்டும். இளைஞர்கள் கூட்டங்களை நடத்துங்கள், இளைஞர்கள் பாத யாத்திரை நடத்துங்கள், இளைஞர்கள் பொதுக்கூட்டங்களை நடத்துங்கள், இளைஞர்கள் தைரியமாக உங்கள் கருத்துக்களை பேசுங்கள். இது நம் தலைமை, இது ஜனநாயக தலைமை, இது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தலைமை. இந்த நல்ல நேரத்திலே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி என்பது நம் கண்முன்னே தெரிகிறது. நமக்கு மிகப்பெரிய எதிர்காலம் நம் முன்னே காத்துக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய நண்பர்களே, இது போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை சமீப காலம் என்று நான் அடிக்கடி சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் அனைவரின் நெஞ்சிலேயும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இவன் நமக்கு செய்வான், இந்த தலைவன் நம்மை சரியாக வழிநடத்துவான், இந்த தலைவன் நமக்கு பங்கை சரியாக கொடுப்பான், இந்த தலைவன் நமக்கு ஆளுமை உள்ள தலைவன், இந்த தலைவன் நம்மை ஆற்றல் மிகுந்த தலைவனாக இருப்பான் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியில் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் என்று இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது. ஆக இந்த குடியாத்தத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் சொன்னார்கள், குணாலனே குலக்கொழுந்தே, குணாலனே குலக்கொழுந்தே என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். தந்தை பெரியார் சொன்னார், நண்பர்களே, காமராஜரை விட்டால் இனி ஆளே கிடையாது. யார் சொன்னது? தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று சொன்ன தந்தை பெரியார் சொன்னார், பெருந்தலைவரை காமராஜரை நீங்கள் பற்றி கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு நாதியே கிடையாது எதிர்காலத்திலே என்று சொன்னார் தந்தை பெரியார். நம்மளை பல வகையில் வியாக்கியானம் செய்தார்கள். இன்று அதைத்தான் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து செய்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்காரன் ஒரு நாளும் சலைத்தவன் அல்ல,
நாங்கள் சலைத்து போகிறவனும் அல்ல. நாங்கள் தயார். காங்கிரஸ் கட்சி படை தயார். இந்த படையினுடைய தலைவன் தயார். இந்த படை நடத்த தொண்டர்கள் தயார். எதற்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எவனுக்கும் அஞ்சோம். காங்கிரஸ் கட்சிக்காரன் இனி நிமிர்ந்த நடை, இனி நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை. நமக்கு தலைமை பொறுப்பை ஏற்க தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தலைமை புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த தலைமை தமிழக காங்கிரஸ் கட்சி வழிநடத்த இருக்கிறது. நண்பர்களே, தோழர்களே, ஆக உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், குடியாத்தத்தில் அற்புதமான கூட்டம். இந்த கூட்டம் என்பது வரலாற்றில் மறக்க முடியாத கூட்டம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாநில தலைவர் வர வேண்டும். மாவட்ட தலைவர் கூட்டங்கள் நடத்துகிற பொழுது கூட்டத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் பாத யாத்திரையாக வந்து மேடை ஏற வேண்டும். பாத யாத்திரையாக வந்து மேடை ஏற வேண்டும். அதுதான் புரட்சி. புரட்சி என்றால் அப்படியே வந்து மேடை ஏறுவது புரட்சி அல்ல. 2 கிலோமீட்டர் ஒரு தலைவன் நடந்தே வர வேண்டும். அந்த தலைவன் வருகிற பொழுது ஆர்ப்பரித்து வருகிற வெள்ளமன கூட்டம் திரண்டு வர வேண்டும். அந்த தலைவன் மேடைக்கு வர வேண்டும். மக்கள் எழுச்சியை பெற வேண்டும். அதை நான் பார்க்கிறேன். என் அன்பிற்கினிய தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்களிடம் பார்க்கிறேன். ஒரு போர்க்குணம், ஒரு போர்க்குணம் நிறைந்த தலைவர், ஒரு போராட்ட களத்தினுடைய தலைவன். வார்த்தை சுத்தம். வார்த்தை சுத்தம் என்று சொன்னால் தாய்ப்பாலை போல, பசும்பாலை போல மாணிக்கம் தாகூர் நெஞ்சில் கஞ்சம் கலங்கம் இல்லாத ஒரு தலைவன். தன்னை எதிர்க்கிறவர்களை எதிர்த்து போராடுகிற ஒரு சிப்பாயாக களத்திலே நின்று கொண்டிருக்கிறார். எவருக்கும் அஞ்சுவோம், எதற்கும் அஞ்சுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை காயப்படுத்துகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் நம்மை கலங்கப்படுத்துகிறார்கள். காலம் இனி அவர்களுக்கு பதில் சொல்லும். கடந்த காலங்கள் போது அவர்கள் வியாக்கியானம் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மாநில தலைவர் அவர்கள் அவர் உரையிலே நிறைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறார். அன்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப பெருமை. உங்கள் அனைவருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்கிற வகையில், என்னுடைய அருமை நண்பர் சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர் என்கிற வகையில், மாநில தலைவர்தான் எங்களை அமைச்சராக்குவதற்கு சிரத்தை எடுத்துக்கொண்டார் என்கிற செய்தியையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். தலைவர் ராகுல் காந்தியிடம் எங்களை ப்ரப்போஸ் செய்ததே அன்பிற்குரிய தலைவர் மாணிக்கம் தாகூர் தான். தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்களே, நீங்கள் இடுகிற கட்டளை, உங்கள் உத்தரவுக்கு 2 அமைச்சர்களும் கீழ்ப்படிய தயாராக இருக்கிறோம். நான் வரும்போதே சொன்னேன், இது போன்ற கூட்டங்கள் நிறைய நடத்துங்கள், நாங்கள் உங்களோடு பயணிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னேன். ஆக பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் அவர் நாமம் வாழ்க, அவர் கொடி பறக்க வேண்டும் இந்தியாவில் என்று தெரிவித்து, பெருந்தலைவர் காமராஜருக்கு என்னுடைய ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நம் அனைவரின் சார்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடம் விடைபெற்று செல்லுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.